ராம் நாராயண ராம். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுக்கு இடையிலான விவாதம் எல்லாமே தனிப்பட்ட உரிமையின் காரணமாக ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்களா? இஸ்ரேல் கூறுகிறது, இது என் நிலம். பலஸ்தீனும் கூறுகிறது, இது என் நிலம். ஆனால் பூமி எல்லாருக்கும் சொந்தம். அதில் எல்லாருக்கும் உரிமை உள்ளது. பூமியில் தனிப்பட்ட உரிமை இருக்கின்றதே இந்த போர்களுக்கு காரணம். அரபு நாடுகளில் நடக்கும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் ராம் நாராயண ராம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும். இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் மக்கள் ஒரே ஒரு நாள் 26 மணி நேரம் ராம் நாராயண ராம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட வேண்டும். அப்பொழுது முழு உலகமும் பார்ப்பது இந்த அரபு நாடுகள் ராம் நாராயண ராம் ஜெபம் செய்கின்றன என்பதை. அல்லாஹ்வினுடைய உண்மையான பெயர் ராம் நாராயண ராம். அவரை அந்த பெயரால் ஒருமுறை அழையுங்கள், பிறகு பாருங்கள், அவர் நிச்சயமாக வருவார். ராம் நாராயண ராம் தான் உண்மையான கடவுள். அனைவரும் ராம் நாராயண ராம் ஜெபம் செய்ய வேண்டும். பூமியில் இத்தனை கல்வி கற்றவர்கள் இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் முட்டாள்கள் போல நடந்து கொள்கிறார்கள்? பூமியில் சிலர் ராஜா, சிலர் ஜனங்கள், சிலர் பணக்காரர், சிலர் ஏழைகள். ஏன் இப்படி? பூமியில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது. இது சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் இல்லை. அதனால்தான் நான் கூறுகிறேன், பூமியில் யாரும் ராஜா இல்லை. எல்லாருக்கும் ஒரே சொந்தம் இருக்கிறார். அவர் ஆகாயம். ஆகாயமே எல்லாரின் அப்பா, அம்மா. நீங்கள் ஆகாயத்தை கடவுள் அல்லாஹ் என்று அழைத்தால் அவர் வரமாட்டார். அவரை அவரது உண்மையான பெயரால் நீங்கள் அழைக்க வேண்டும், ராம் நாராயண ராம். அப்போதுதான் அவர் வருவார். நீங்கள் வீட்டில் அமர்ந்து ராம் நாராயண ராம் ஜெபம் செய்ய வேண்டும். இது உங்களுக்கு பெரும் பயனை தரும். பூமியில் மனிதனே மனிதனுக்கு பெரிய பகைவனாக இருக்கிறான். ஆனால் ஒருமுறை மனிதன் ராம் நாராயண ராம் ஜெபம் செய்யத் தொடங்கினால் அவன் மற்றவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வான், இனிமையாக பேசுவான். ராம் நாராயண ராம் நம்முடைய உண்மையான பெற்றோர்களின் பெயர். இது ஆகாயத்தின் பெயர். நீங்கள் சிந்திக்கிறீர்கள், விவேகம் எப்படி சரிதருகிறோம் என்று. விவேகம் கேட்கிறது, பேசுகிறது, நம் உடலை கட்டி வைத்திருக்கிறது. அது நல்லது. கெட்டதுக்குள் வேறுபாடு காண கற்றுக்கொள்கிறது. விவேகமே மனம், விவேகமே உடல், விவேகமே சிந்தனை, விவேகமே ஆன்மா, விவேகமே அனைத்தும். நம் உடலுக்குள் உள்ள ஒவ்வொன்றும் நமதேயாக இருக்கிறோம் வரை உடல் முழுமையான தொகுப்பாக வேலை செய்யும். ராம் நாராயண ராம் ஜெபம் தொடர்ச்சியாக நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். இது உங்கள் வாழ்வை சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் மாற்றும். இந்த பீஜ மந்திரத்தில் சக்தியும் பலமும் உள்ளது. அது உங்கள் ஒவ்வொரு நரம்பையும் விழிப்பிக்கிறது மற்றும் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது.